ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்லுங்க. சரியா? வாங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் இருக்கிறேன். சமீப காலமாக எனக்கு வயிற்று வலி அதிகமாக இருந்துச்சு. 3 வருஷமாக நானும் எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போனேன். அது அந்த நேரத்தில் மட்டும் எனக்கு சுகமாகும். நான் அதை பற்றி நினைக்கவும் இல்லை. வயிற்று வலி 3 வருஷமாக இருந்திருக்கு. மாதம் மாதம் வரும் எனக்கு. அதை பற்றி நான் யோசிக்கவும் இல்லை, அதை பற்றி தியானிக்கவும் இல்லை. எனக்கு கடைசியில் ஒரு 2020 ஆரம்பித்தது 23 வர இருந்திருக்கு. அது அந்த வேலைக்கு போவேன், வேலைக்கு எல்லா வேலையும் செய்வேன். ஆனால் கோயிலுக்கு ஒழுங்காக போக மாட்டேன். இந்த உலகப்பிரகாரம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கனால எனக்கு அது வலிங்கிறது அந்த நேரம் வலி எடுக்கும்போது ஆஸ்பத்திரிக்கு மட்டும் போயிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். கடைசியாக ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு அதிகமாகிட்டு. அப்போ இந்த உள்ள டாக்டர்கிட்டலாம் காமிச்சது இது இப்படி தான் இருக்கும், அது ஒன்றும் செய்யாதுன்னாங்க. அப்போ நான் கிங்ஸ் ஆஸ்பத்திரிக்கு போனேன். அங்கே போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தோம். எங்களுக்கு டெஸ்ட் எடுக்கும்போது இது ஒன்றும் செய்யாது, மாத்திரையில் சரியாயிரும், அடுத்துட்டு வாங்க இந்த சின்ன சின்ன டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் போனேன். திரும்பி டெஸ்ட் எடுக்கும்போது பயாப்சி எடுக்கணுன்னொடனே எனக்கு கொஞ்சம் கலக்கம் ஆயிடுச்சு. அப்போ என் தம்பி வந்து எனக்கு அவன் நல்லா சர்ச்சில் ஊழியம் செய்வான், நல்ல காரியங்கள்லாம் செய்வான். அப்போ என் தம்பிகிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஏன் அப்படி எனக்கு பயாப்சி எடுக்கணுன்ட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்குள்ள ரொம்ப கலக்கமாயிட்டு. என்னடா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி அப்போ என் தம்பிக்கு போனோடனே தம்பி மூலயமா பாஸ்டர்ட்டு சொன்னேன். அப்போ பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்ல தான் செஞ்சேன், உனக்கு கேன்சர் இருக்குது அப்படின்ட்டு அவர் சொன்னாப்புல. நான் செக் பண்ணவே இல்லைண்ணா. ஏன் சொன்னோடனே என்ன சரி முழுமையாக இருக்கட்டும், ஏன் அது என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஜோம் பண்ணிட்டு போங்க, நான் அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், பயாப்சி எடுக்க போகிறேன்னு சொன்னேன். அப்புறம் ஐயா கடைசியாக வந்து ஜோம் பண்ணி மொத்தம் 3 ஜோம் நடக்கணும்னாங்க. ஜோம் பண்ணாங்க. அப்போ ஜோம் பண்ணி முடித்த உடனே எனக்கு என்ன ஆச்சுன்னா, அங்கே டெஸ்ட் எடுக்க நைட்டு போனோம். அங்கேருந்து டெஸ்ட் எடுக்கணும் நைட்டு போகும்போதே அங்கேருந்து ஆஸ்பத்திரியிலேருந்து மிஷின் ரிப்பேர் ஆகிட்டு நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு தான் வரணுன்னாங்க. அப்போது எனக்கே அதே பெரிய சந்தோஷமாயிட்டு. அப்போது நான் முழுசாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணேன். ஆண்டவரே இனிமேல் நான் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன், நீங்கள் சுகமாகிட்டுன்னு சொன்னனால முழுமையாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து தசமபாகம்லாம் நான் கொடுக்காம தான் இருந்தேன், பொறுப்பு இல்லாமல் இருந்தேன். அன்னையிலேருந்து ஆலயத்துக்கு போகிறேன். 3 மாதம் ஆச்சு. ஆலயத்துக்கு ஒழுங்காக போவேன், எல்லா தசமபாகம் கரெக்டாக கொடுப்பேன். இப்போ ஆண்டவர் எனக்கு பூர்ணமாக சுகம் கொடுத்துருக்காரு. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரிங்களா? சச்சி சொல்கிறீங்களா இல்லையா? என்னத்தை சொல்லிட்டு கழுத? சரி, உங்களுக்காக உங்கள் அப்பா வந்து சாட்சி சொல்லட்டும். வாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் இந்த இடத்துல வர்றதுக்கு ஆண்டவர் தந்த பெரிய தருணத்துக்காக ஆண்டவரை ரொம்ப நன்றியோடு இது பண்ணுறேன். மறுபடியும் இப்போ கஷ்டப்படும் காலங்களில் ரொம்ப வேதனையாக இருக்கும். பிள்ளைகள் வேதனைப்படுறதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். அப்போ ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எப்படியாவது அவருக்கு பரிபூர்ண சொத்து தாங்க அப்படின்னு சொல்லி, அப்போது ஆண்டவர் பாஸ்டர் மூலமாக ஒரு பெரிய விடுதலையை தந்து குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை தந்திருக்கிறார். அந்த சமாதானத்துக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்லணும். அனுதினமும் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த நேரத்தில் அவர் ஞானஸ்தானம் எடுக்க வந்திருக்கிறது அவர் பெரிய ஒரு கிருபை தான், ஆண்டவருடைய கிருபை தான். நம்ம சாதாரணமாக இருந்தோம்னா இது சிந்திக்க கூட மாட்டோம். ஆனால் ஆண்டவர் ஒரு முள்ளை கொடுத்து நம்மளை திருத்தி இந்த இடத்துல வந்து அவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க நம்மளை ஆயத்தப்படுத்தியிருக்காருன்னா நம்ம இனிய திருப்பி நம்ம அந்த பாவங்களும் எதுவுமே நம்ம சிந்திக்க கூட மாட்டோம். ஏன்னா நம்ம பட்ட காலங்கள், நம்ம பட்ட கஷ்டங்களெல்லாம் நினச்சி அப்பா போதப்பா இனிமேல் நம்ம இப்படியே ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினச்சி ஆண்டவருக்குள்ள நல்ல சந்தோஷமாக கோயிலுக்கு போவோம், எல்லா காரியமும் செய்வோம். ஆனால் அந்த காரியங்களில் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு இப்போ ஞானஸ்தானம் எடுத்தது ஒரு தூதரை தரும்போது நம்ம வழி தவறும்போது கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்தி அந்த இடத்த விட்டு நம்மளை மாற்றுவார். என் வாழ்க்கையில் நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் எத்தனையோ காரியங்களில்
நம்மளை அறியாத ஒரு ஆசையினால் நம்ம போனாலும் கூட அந்த நேரங்களில் நம்ம உணர்வுகள் நம்மளை தட்டி எழுப்பிடும். அதுதான் ஞானஸ்தானத்தின் முதல் ஒரு பெரிய படி. ஆண்டவர் நம்மளோடு இருக்காருங்கிற உணர்வு உள்ள ஒரு இருதயம் நமக்குள்ளே இருக்கும். அந்த இருதயம் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வரணும். நான் இன்றைக்கி என் பிள்ளைகளை பேரன் மருமகா பையனையும் எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்க இன்னைக்கு முடியாது, அப்படி இன்னொரு ட்ரிப்பு பார்த்துக்கிடுவோம் அப்படின்ட்டாங்க. ஆனால் அது மன கஷ்டமாக தான் இருந்தது. ஆண்டவரே இப்படி நான் குடும்பம் முழுவதும் எனக்கு ஞானஸ்தானம் எடுத்துருவாங்களேன்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அவங்க பாஸ்டர் சொன்னதுலேருந்து. ஆனால் திடீர்னு எல்லாம் ஒரு மாற்றம் இன்றைக்கே மாறிட்டு, நான் அந்த மாற்றத்திலையும் ஆண்டவர் ஒரு நன்மை வச்சிருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன். இன்னும் அடுத்த ட்ரிப்பு வரும்போது எல்லோரும் வந்து எடுக்கணும். அதுக்குள்ள ஜபத்தை எல்லோரும் பண்ணிக்கிடுங்க. ஆண்டவர் கட்டாயம் என் குடும்பத்துக்குள்ளே என் பிள்ளைகளுக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்தியமாக தரணும். முதல்ல மருமகம் மாறணும். அவளுடைய குணங்கள் இன்னும் மாறலை. ஆனால் ஆண்டவர் அந்த குணத்துக்கு மத்தியிலும் பையனுக்கு எத்தனையோ சோதனை கஷ்டங்கள் வந்தாலும் அவனை சகித்து போகத்தக்கக்கூடிய அவனுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. வாயை திறக்க மாட்டான், எல்லாம் செய்ய மாட்டான். ஆனாலும் கூட அவன் அதை நாங்கள் கூட நினைப்பேன், இப்படி ஒரு ஆம்பளையாக இருந்து இப்படி இருக்கானேன்னு நினைப்பேன். ஆனால் ஆண்டவர் தான் அதையும் கூட அதிகமாக பேச விடாதபடி அந்த சூழ்நிலைமைகளுக்கு ஆண்டவர் போக விடாதபடி அவனை காத்து வச்சிருக்காருன்னு சில நேரங்களில் நினைப்பேன். கர்த்தர் எங்களை மட்டும் நடத்தி வந்து எங்களுடைய எத்தனையோ சோதனைக்கு வேதனைகளுக்கும் எங்களை காத்து வழி நடத்தி நாங்கள் இன்னைக்கு இவ்வளவா கால் ஊன்றி நிற்போம்னா அது ஆண்டவருடைய பெரிய கிருபை. அவர் கிருபை சொல்ல முடியாத ஒரு பெரிய கிருபை. என்றும் எங்களோடு அது இருக்கணும். ஆசீர்வதிக்கணும். ஜெபம் பண்ணிக்கிடுங்க எங்களுக்காக. ஆமென். உணர்வுபூர்வமான எந்த ஒரு வார்த்தையும் கண்ணீராக தேவனுடைய சமூகத்தில் வெளிப்படும். அந்நாளின் வார்த்தைகள் கண்ணீராகத்தான் வெளிப்பட்டது. அதுபோல் உங்களுடைய குடும்பத்தின் வார்த்தைகள், உங்களுடைய விண்ணப்பங்கள் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய துருத்தியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. கட்டாயம் விடுதலை உண்டு. உங்களுடைய நம்பிக்கை என்றைக்குமே வீண் போக. நாம் யாவரும் இந்த நேரத்தில் நம்மையும் நம்முடைய ஆத்துமாவையும் ஒப்பு கொடுக்கும்படிக்காக பாவ அறிக்கையை எடுக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 9 முடிய மாறி மாறி வாசிக்கலாம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷ